இருந்தது, இப்ப இன்னும் அதிகமா அடிக்குது. மேலும் இருக்கும் பெரியோர்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அப்பதான் முதல்ல கூட்டிட்டு போனாங்க வாலி சார் வீட்டுக்கு. அப்போ பார்த்ததுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ் ஜோவா இருக்கலாம், பட் ஃபாஸ்டா உடனே லவ் வந்தது வாலி சார் கிட்ட தான். இப்பவும் எங்க போனாலும் கண் சிமிட்டாம அவர் செய்யற ஒவ்வொரு சேஷ்டைகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவரோட பேச்சு முதற்கொண்டு அப்படியே காதலிச்சு பாக்குற ஒருத்தன் நான். வாழ்த்துறது இருக்கு இல்லையா, அழகான பாட்டுகள் மட்டும் கொடுக்கறது இல்லாம வாழ்த்துறதுல அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சார் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ், நிறைய நடிகர்கள் இவரோட வாழ்த்து வாழ்த்த வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட அடிக்கடி போய் பாட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறது உண்டு. அந்த வாழ்த்து நிஜமாக்கிறது உண்டு. அவங்களோட சினிமா கரியர் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்குன்ட்டு இன்னைக்கும் கூட ரொம்ப பெரிய டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இண்டஸ்ட்ரியில ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, நான் அதை நம்பிதான் சார் நானும் போய் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர் சொன்னார். நான் அவரோட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவரோட ஒன்லைனர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு மேலாம் வர்றதுக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் சின்ன ஞாபகம் இருக்கு. ஊக்குவிச்சா போதும், ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு வைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துல நீ பாட்டு எழுதல, உன் பேர் வராது டைட்டில் அப்படின்னு சொல்லும் போது, அப்பன்னா படத்து பேரு உலகம் சுற்றும் பண்ணனை வைப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. உலகம் சுற்றும் பாலிவன் அந்த டைட்டில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவரோட கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில என்னை கூப்பிட்டு வாழ்த்து சொன்னது நிஜமாவே கூச்சமா இருக்கு, நெளிய வேண்டியதா இருக்கு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க சுஷிலாமா 52 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்ட்டு. அவங்களோட ஜேர்னியை பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு. இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க பார்க்கும் போதும், மேடையில வீட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை பார்க்கும் போதும் இது எனக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, நீ யார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற, யார் உனக்கு இன்ஸ்பிரேஷன், யார் உனக்கு ரோல் மாடல், அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கு, சரி யாரை பிறக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு விடை தெரியவே இல்லை. இன்னைக்கு அதுக்கு விடை எனக்கு தெரிஞ்சிருக்கு. வாலி சார் மாதிரி இருக்கணும், வாலி சார் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஒரு சந்தோஷ புருஷர் அவர், அந்த மாதிரி இருக்கணும். இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெறும் ஆசைதான், இப்படி எழுதிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆசைதான் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் என் மேல வச்சுக்கிற அன்பு, அவரு என்னை வாழ்த்துறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுட்டு நினைக்கிறேன். அவரோட வாழ்த்து, அவரோட அன்பு எனக்கும் தேவை.